ஓகே, ரீசெண்டாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங்கோட எம் சீரிஸ் அண்ட் எஃப் சீரிஸில் வந்துட்டு இப்படி குட் லாக் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. இங்கே நமக்கு அஃபீஷியலாக சாம்சங்கோட குட் லாக் சப்போர்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சீரிஸ்க்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி நமக்கு அந்த ஃபோல்டு சீரிஸ், ஃபிளிப் சீரிஸ் அதுக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட் வந்து இருக்குது. இதே மாதிரி நமக்கு இந்த சாம்சங்கோட ஏ சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 56, 57 அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மாடியூல் வந்து சப்போர்ட் இருக்குது. பட் ஒரு சில மாடியூல் சப்போர்ட் இல்லை. இதே மாதிரி இந்த ஏ சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா A36, 37 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடியூல் சப்போர்ட் வந்து இருக்கிறது இல்லை. இதே மாதிரி இந்த A16, A17 அதெல்லாம் வந்து குட் லாக் சப்போர்ட் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி நமக்கு இந்த ஆன்லைன் ஃபோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து குட் லாக் சப்போர்ட் வந்து கொடுக்குறது இல்லை. இங்கே நமக்கு ஆன்லைன் மாடல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட எம் சீரிஸ் அண்ட் எஃப் சீரிஸ் ரெண்டுமே நமக்கு ஆன்லைன் மாடல். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குட் லாக் சப்போர்ட் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் ஆனால் அந்த டிவைஸ்லையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த குட் லாக் மாடல் சப்போர்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட சாம்சங் கேலக்ஸி M47 இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு அந்த 5 லாக் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னென்ன குட் லாக் மாடல் சப்போர்ட் ஆகுது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 5 லாக் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த ஆப் நமக்கு வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் இந்த 5 லாக் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எல்லா மாடியூல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். பட் எதுவுமே நமக்கு இன்ஸ்டால் ஆகிருக்காது, நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குட் லாக் மாடியூல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு க்ரோம் பேஜுக்கு வந்து பார்த்தா கொண்டு போகும். அங்கே நமக்கு எல்லா மாடியூல் வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த மாடியூல் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு உள்ள ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்து கீழே டவுன்லோட் APK இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணும்போது ஆப்ஸ் ஏதாவது பிளாக் ஆச்சு அப்படின்னா செட்டிங்ஸில் வந்து செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி அதுக்குள்ள உங்களுக்கு ஆட்டோ பிளாக்கர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டிசேபிள் பண்ணிருங்க. தென் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஆப் இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த மாடியூல் உங்களுக்கு வந்து 5 லாக் ஆப்பில் வந்து காட்டும். தென் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஒவ்வொரு மாடியில் வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு லாக் ஸ்டார். இதை வச்சு நம்ம லாக் ஸ்கிரீன் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு வந்து லாக் ஸ்டார் அப்படின்னு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் விஜிட், அதாவது நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்போட விஜிட்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த விஜிட்டை நம்மளால் லாக் ஸ்கிரீனில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே டெலிட் பட்டன் இருக்கும், அது மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேவரட் ஆப்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது மூலமாக நமக்கு என்னென்ன ஆப் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பின் பண்ணி வச்சுக்க முடியும். ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் லாக் ஸ்கிரீனில் உங்களுக்கு வந்து பார்த்தா ஆப்ஷன் வந்து காட்டும். அது கிளிக் பண்ணும்போது நம்ம என்னென்ன ஷார்ட்கட் ஆட் பண்ணி வச்சிருந்தோமோ அந்த ஆப்லாம் வந்து காட்டும். நீங்கள் டேரெக்டாக அந்த ஆப் வந்து லாக் ஸ்கிரீன்லேருந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அன்லாக் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸ் அன்லாக் பண்ணும்போது எந்த மாதிரி அனிமேஷன் இருக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது என்ன கலரில் இருக்கணும், அது என்ன ஸ்பீடில் வரணும் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சாம்பிள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 4-5 ஆப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் குயிக் ஸ்டார்ட். ஸோ இதில் நம்மளால் நோட்டிஃபிகேஷன் பேனல் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பேனல் தீம்ஸ் இருக்கும். ஸோ பேனல் தீம்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லாக வந்து பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு ப்ரீசெட்டாக 4-5 ஸ்டைல் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளே ஓனாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிபிலிட்டி ஆஃப் இண்டிகேட்டர் ஐகான்ஸ் தான். அதாவது நம்ம ஃபோன் மேலே டாப் பார் என்னென்ன இண்டிகேட்டர் காட்டணும் காட்டக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நெட்வொர்க் சிம்பிள் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை பேட்டரி ஐகான் பிடிக்கல அப்படின்னு ஈஸியாக ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடில் வந்து கிளாக் இருக்கும். அந்த கிளாக்ல வந்து டேட் காட்டணுமா AM PM காட்டணுமா அப்படின்னு நம்மளே செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரீசெண்டாக எடிட் பேனல் ஸ்டைல் ஒரு புது ஃபீச்சர் வந்துச்சு. அது இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த எடிட் பேனல் ஸ்டைல் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மேலே அந்த குயிக் பேனல் வந்து இருக்கும். அதில் உங்களுக்கு இமேஜ் செட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் பட்டன் பாக்ஸில் வந்து பார்த்தா எனக்கு வேணுன்ற இமேஜ் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து பாருங்கள் நமக்கு அந்த பேக்ரவுண்டில் நம்ம என்ன இமேஜ் கொடுத்தோமோ அது அப்ளை ஆயிரும். இது நம்ம பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ இதே மாதிரி அந்த பிரைட்னஸ், சவுண்ட் வால்யூம் அதுக்கும் நீங்கள் இமேஜும் செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ நமக்கு டிசைன் வந்து பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி கீழே உங்களுக்கு வந்து பட்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வைஃபை, ப்ளூடூத், நமக்கு அந்த ஏரோப்ளேன் மோடு, மொபைல் டேட்டா எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனி இமேஜ் வந்து இப்போ செட் பண்ணிக்க முடியும். இதில் உங்களால் எல்லாத்தையுமே தனித்தனி இமேஜும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கிளாக் பேஸ். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது நீங்கள் ஈஸியாக வந்து சிங்கிள் கிளிக்கில் லாக் ஸ்க்ரீனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த கிளாக் பிடிச்சிருக்கோ அந்த கிளாக்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். அது டேரெக்டாக நம்ம லாக் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ரீசைஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்க்கலாம் லாக் ஸ்க்ரீனில் அந்த கிளாக் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாக் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கிளாக் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். பட் உங்களுக்கு மேலே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே ஒரு ஓன் கிளாக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மல்டி ஸ்டார். ஸோ இதில் வந்துட்டு குயிக் லான்ச் ஆஃப் த மல்டி விண்டோன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா ரீசன்ட் ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பிட் வியூவில் ஓப்பன் ஆகணுமா இல்லை வந்து பாப்அப் மோடில் ஓப்பன் ஆகணுமா அப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்பிட் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லாக் ஸ்க்ரீனில் ஒரு ஆப் வந்துருக்கு. நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்பிட் ஸ்க்ரீன் மோடு வந்து பார்த்தா போயிடுச்சு. இதே மாதிரி பாப்அப் வியூ செலக்ட் பண்ணுறேன். அது நமக்கு ஒரு சின்ன ஒரு மினி விண்டோ வருது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நேவ் ஸ்டார். ஸோ இதில் நமக்கு அந்த கீழே நேவிகேஷன் பார் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே அந்த நேவிகேஷன்
நேவிகேஷன் பார் ஸ்டைல் வந்து பார்க்கலாம். நிறைய ஸ்டைல் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அது ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த நேவிகேஷன் பாரோட ஹைட் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்மளை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லைக் லோ, மீடியம், ஹை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லோ கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாகும். ஹை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நேவிகேஷன் பாரோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதே நீங்கள் ஸ்வைப் கெஸ்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்பரண்ட் இன்ட் வந்து இருக்கு. இது நம்ம கிளிக் பண்ணும்போது கீழே இருக்கிற கெஸ்டர் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஆகும். அதே மாதிரி இந்த கெஸ்டர்ஸ் வந்து நம்ம பேக் வரும்போது ஆரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கு நம்ம கலர் வந்து செட் பண்ணிக்க முடியும். அது கலரும் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்க முடியும். லுக் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நைஸ் ஷாட். இதுல ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ நம்ம நார்மலாக ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கிறோம். இப்போ நம்ம கீழே வந்து டெலிட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டாது. ஒரு சில டைம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் தப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா கேலரியில் போய் நம்ம டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே நம்ம ஆட் டெலிட் பட்டன் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இதை நம்ம எனேபிள் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் அப்படின்னா பக்கத்துலேயே நமக்கு அது டெலிட் பட்டன் வந்து வந்துடும். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். சப்போஸ் தப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கேயே நம்ம டெலிட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஹோம் அப். இதில் ஒரு சில சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம உள்ளே போனீங்க அப்படின்னா டிஐ ஹோம் ஸ்க்ரீனோட ஆப்ஷன் வந்துருக்கும். இதை ஒன்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் ஹோம் ஸ்க்ரீனை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா மேலே டிஐ ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற கிளாக்கு, ஆப்போட சைஸ் எல்லாமே நம்ம ரீசைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இந்த கிளாக் வந்து எவ்வளோ பெருசு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கிளாக் மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ ஒரு கேலரி ஆப் வந்துருக்கு. அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்ற சைஸ் வச்சுக்கிறேன். தென் வாட்ஸ்அப் நம்ம வந்து பார்த்தா கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். தென் யூடியூப் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு வந்து பார்த்தா ஆப்போட ஐக்கானில் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இது நம்ம ஃபுல்லாக கிரியேட்டிவிட்டி தான். நம்ம எந்த மாதிரி டிசைன் இருக்கணும் அப்படின்னு நம்மளே ஓனாக செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஆப் ஸ்க்ரீனோட கிரிட் நமக்கு வந்து 4x6 வந்துருக்கும். அதை நீங்கள் மாற்றி வந்து 7x7 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ 7x7 வந்து பாருங்கள் நமக்கு அந்த ஆப் ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் 4x5 வந்து பாருங்கள் நம்ம ஆப்போட ஐக்கான்லாம் கொஞ்சம் பெருசாக வந்து தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரோ வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லார்ஜ் ஃபோல்டர், பாப்அப் ஃபோல்டர் ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். பாப்அப் ஃபோல்டர் செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம ஃபோல்டர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அனிமேஷன் வந்து பாருங்கள். இப்போ பாப்அப் ஃபோல்டர் வந்து ஆஃப் பண்ணுறோம். இப்போ நமக்கு டிஃபால்ட் அனிமேஷன் வந்து பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டாஸ்க் சேஞ்சர். அதாவது நம்ம ரீசெண்ட் ஆப்போட ஸ்க்ரீன் வந்து இருக்கும். அதை நம்ம ரீடிசைன் வந்து பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாக் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் மாற்றி இப்போ கிரிட் வைக்கிறோம். கிரிட் வந்து பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னும் ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது. லைக் வெர்டிக்கல் லிஸ்ட் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதே மாதிரி சிம் லிஸ்ட் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஸ்டாக் ஸ்டைலில் நம்ம மினி மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு ரீசெண்ட் ஆப்போட ஸ்க்ரீன் வந்து பார்த்தா கொஞ்சம் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஒன் அண்ட் மோடில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஹோம் அப் மாடியிலே வந்துட்டு கெஸ்டர் செட்டிங்ஸ் வந்து இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஹோம் கெஸ்டர் அனிமேஷன் டியூனிங் அப்படி ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ள கிளாசிக், எலகன்ஸ், டைனமிக், ஸ்வீட், சிம்பிள் டியூனிங் அப்படி நிறைய ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது நம்ம அனிமேஷன் வந்து ஒவ்வொரு டைப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கிளாசிக் நமக்கு வந்து டிஃபால்ட் ஸ்டைலு, எலகன்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். டைனமிக் நமக்கு வந்து இப்போ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. தென் ஸ்வீட் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்து இருக்கு. இங்கே சிம்பிள் டியூனிங்கில் நமக்கு வந்து இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். பட் இன்னும் டீட்டெயிலாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் டியூனிங் வந்து இருக்கு. அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒவ்வொரு அனிமேஷன்ஸும் நம்மளால் வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போட அனிமேஷன் நமக்கு என்ன ஸ்பீடில் வந்து ஓப்பன் ஆகணும், க்ளோஸ் ஆகும்போது நமக்கு எப்படி க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நோட்டீஸ் ஸ்டார். நம்ம ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சில டைம் ஏதாவது முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். பட் அது எல்லாமே இங்கே நமக்கு வந்து இப்போ சேவ் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்து எடுத்தோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட சேவ் ஆயிருக்கு வந்து பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட்டாக ஃபோனுக்கு என்னென்ன மெசேஜ் வந்துச்சோ எல்லாமே லைனாக வந்து பார்த்தா இருக்கு. இங்கே நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணீங்களோ அதை வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரெஜிஸ்டர். நம்ம ஃபோனில் டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ் வந்து இருக்கும். அதோட ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸில் நான் மோஸ்ட் அடிக்கடி ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தா பேட்டரி தான். இப்போ நம்ம பேட்டரி வந்து பார்த்தா கொஞ்சம் கீழே வந்துருக்கு. இப்போ எனக்கு இந்த பேட்டரி வந்து பார்த்தா மேலே வரணும். இப்போ இந்த ரெஜிஸ்டர் மாடியில் ஓப்பன் பண்ணி அந்த பேட்டரி வந்து பார்க்க மேலே டாப்புக்கு வந்து கொண்டு போயிடுறேன். ஒன் சேவ் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பேட்டரி வந்து பார்த்தா டாப்பில் வந்து பார்த்தா காட்டும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த வெளியே இருக்க செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஓனாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்கே பேக் டேப் ஆப்ஷன் வந்து பார்த்தா இருக்குது. டபுள் டேப் பண்ணும்போது என்ன ஓப்பன் ஆகணும், ட்ரிபிள் டேப் பண்ணும்போது என்ன ஓப்பன் ஆகணும்னு செட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் டபுள் டேப் பண்ணும்போது கால்குலேட்டர் வந்து ஓப்பன் ஆகணும்னு வச்சிருக்கேன். இதே மாதிரி ட்ரிபிள் டைம் செட் பண்ணும்போது யூடியூப் ஓப்பன் ஆகணும்னு செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சைட் கீ வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தீம் பார்க். ஸோ இது நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் கூட ஆப்போட ஐக்கான் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தீம் பார்க் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ. தென் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஐக்கான் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதில் மறுபடியும் ஐக்கான் பேக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஐக்கான் பேக் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக வச்சிருக்க ஐக்கான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு ஐக்கான் பேக் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டவுன்லோட் பட்டன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் எது பிடிச்சிருக்கோ டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காட்டிடும். தென் கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு ஒயிட் கலர் ஒரு ஐக்கான் பேக் வந்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் அந்த ஒயிட் கலர் ஐக்கான் பேக் வந்து பாருங்கள் எந்த லுக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சாம்சங்லேயும் நம்மளால் வந்து ஐக்கான் பேக் வந்து சேஞ்ச் பண்ண முடியும்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நைஸ் கேட்ச். நம்ம ஃபோனில் எப்பப்பெல்லாம் சவுண்ட் வந்துச்சோ அது எல்லாமே நமக்கு நோட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இந்த டைமில் இந்த ஆப்லேருந்து சவுண்ட் வந்திருக்கு அப்படின்னு காட்டும். அதே மாதிரி நம்ம ஃபோனில் எப்போ வைப்ரேட் ஆச்சு அதோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துக்க முடியும். இதே மாதிரி ரிங் மோடு, கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எட்ஜ் லைட்டிங். ஸோ நம்ம ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது என்ன ஸ்டைலில் இருக்கணும் அப்படி செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் மாடியில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா செட் கஸ்டம் ஸ்டைல் அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் உள்ளே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு சில ப்ரீசெட்டான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த பாப்கார்ன் எஃபெக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்போது லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் லாக் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்ன குட் லாக் மாடல் சப்போர்ட் ஆகுது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தா மற்ற எந்த ஓஎஸ்லையும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. சாம்சங் அந்தளவுக்கு வந்து சூப்பரான கஸ்டமைசேஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் டிவைஸில் ஃபைன் லாக் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்கோ அதை வந்து மறக்காம யூஸ் பண்ணுங்கள். ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த குட் லாக்கோட டேரக்ட் மாடியூல் லிங்க் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் குரூப்புக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.